ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எதுக்கு நான் இந்த வீடியோ எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க மறுபடியும் கேட்டது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்கிறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க இன்ஸ்டாவில் தான் அதிகமாக போகிறேன் நான். இது எதுக்குன்னா, ஒருத்தனை வந்துட்டு ஏன் சும்மா சும்மா அடிச்சுன்னு கிடக்குறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஒருத்தன் வந்துட்டு கம்முனா இருக்கன்ட்டு அடிக்கிறீங்களா, இல்லை அவன் சைலண்ட்டாக இருப்பான் எப்பவுமே சைலண்ட்டாக தான் இருக்க முடியும், அவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சி பேசுகிறாங்களான்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போயிடுறேன் நான். அது ஸ்டோரியில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு பேக் பெஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவனுக்கு என்னென்னா நல்லா படிக்கணும், நல்லா படிச்சுட்டு நல்லா உயர்ந்த இடத்துக்கு வரணுன்ட்டு அவனோட தாட் இருக்கும். அவனால் மெமரியில் ஏற்றிக்க முடியாது. ஆனால் டீச்சர் ஒரு நாள் கேட்குறாங்க, ஏன் நீ என்னடா பண்ண போகிற படிச்சுட்டு அப்படின்னு கேட்குறப்ப அவனால் பேச முடியாது. அந்தளவுக்கு சைலண்டாக தான் இருப்பான் எப்பவுமே. பேசாதப்ப அவனை பார்த்து என்னமோ மேடம் பார்த்து நீ எல்லாம் எங்கே ஊர் பட போகிற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அவன் சிரிக்கிறப்ப, அந்த மேடம் சிரிக்கிறப்ப அவனுக்கு தோணுது, என்னை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்களே, எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அவன் அந்த பொசிஷனில் கூட நான் எப்படியா படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவனோட மனசில் வந்துட்டு நல்லா ஆழமாக பதிஞ்சிச்சு. நான் படித்தா தான் வந்துட்டு இவங்க இந்த சொசைட்டியில் வந்துட்டு என்னால் வாழ முடியும், நாலு பேர் மத்தியில் வந்துட்டு நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் இந்த மேடமுக்கு தெரியாத ஒரு விஷயம், அவனுக்கு வந்துட்டு அந்த ஆசை இருக்குது, நல்ல ஆசை இருக்குது, படிக்கணும், நம்ம படிச்சுட்டு எப்படியாச்சும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை இருக்குது. இந்த மேடம் சொன்ன உடனே அவன் வந்துட்டு மனசு உடஞ்சி போயிடறான். ஒரு மாதிரியா என்ன சொல்கிறது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணிடுறான். ஆனால் அவனுக்குன்ட்டு ஒரு கோல் இருக்குது, எப்படியாச்சும் படிச்சிடணும் மட்டும்தான் அவனுக்கு தாட் இருக்குது. இவங்கெல்லாம் சிரிக்கிறது, ஸ்டூடெண்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற கிளாஸ்மேட்டும் சிரிக்கிறப்ப அவனுக்கு வெறி வந்தது. அப்படியே யாரையும் நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க, யாரையும் நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது. அவன் எப்படியாச்சும் அந்த பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து எப்படியாச்சும் படிச்சுட்டு ஒரு முன்னுக்கு வரான். முன்னுக்கு வரது இல்லாமல் அவன் நல்லா படிச்சுட்டு நல்ல பொசிஷன் வந்துடுறான். ஆனால் அதே ஒரு மேடமோட பையன், அவனும் இன்ஜினியர் முடிச்சிடறான், இந்த பையனும் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஓனாக வச்சுக்கிறான். இவன் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு ஓனாக வச்சுக்கிறான், ஒரு கம்பெனியை நடத்துகிறான். அந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த டீச்சரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு அந்த கம்பெனியில் வந்துட்டு ஜாப் கேட்குறான். இப்போ வந்துட்டு ரிசீவ் ஆகிறப்ப யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, யார் பசங்க, அம்மா அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த பையன் வந்துட்டு அந்த பேர் கேட்டவுடனே யாரோட பையன் நீங்கள் அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி டீச்சராக அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ அப்படியா, அவங்களுக்கு கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கேட்குறான். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப நான் அவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான், பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி அப்படியா நீங்களும் எப்படி ஆகிட்டீங்க, எங்கள் அம்மா அந்த டீச்சராக இருக்காங்க, அங்கேயே படிச்சிங்க. ஆமாம். அப்போ சொல்கிறேன் அந்த பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, உங்கள் அம்மா வந்துட்டு என்னை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, நீ என்ன பெரியவன் ஆனவொன்னு என்ன உருப்பட போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த ஒரு விஷயத்த அவங்க பையன்கிட்ட சொல்கிறப்ப அவங்க பையன் வந்துட்டு சாரி கேட்குறான். சாரி, இல்லை இது நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்லுங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா உயர்ந்ததுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், உங்களை ஜாப் இந்த கம்பெனிலேயே நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல் இந்த பையன் வந்துட்டு நல்லா உயர்ந்ததுக்கு வரான். நல்லா உயர்ந்ததுக்கு வரது இல்லாமல் கம்பெனி ரன் பண்ணுறான். அதே டீச்சரோட பையன் வந்துட்டு அதே கம்பெனியில் வேலை பார்க்குறான். இதை இது இது இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்துட்டு யாரையும் வந்துட்டு குறைச்சிட போடாதீங்க. ஒருத்தன் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கான்னு சொல்லி அவனை எப்போ பார்த்தாலும் அடிச்சிடாதீங்க. ஏன்னா அவனுக்கு வர சான்ஸ் வந்துட்டு ஒரு நாள் இல்லைனாலும் மறுநாள் வந்துட்டு வரும். என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அவனும் பெரிய ஆள் ஆவான், அவனும் வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவான். அப்படிப்பட்ட இருக்கிற ஜென்ரேஷன் தான் இந்த ஒரு நம்ம இருக்கிற ஜென்ரேஷனு. அவன் எப்படி இருப்பான்ட்டு சொல்ல முடியாது, அவன் எந்த நேரத்துக்கு எந்த மாதிரி மாறுவான்ட்டு சொல்ல முடியாது. அதனால் யாரையும் குறைச்சிட போடாதீங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு சில ரீசெண்ட் டேஸில் நிறைய ஸ்பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன், நிறைய விஷயத்த வந்துட்டு தாண்டி தான் போயிட்டுருக்கேன் நான். அதனால் வந்துட்டு யாரையும் குறைச்சிட போடாதீங்க, யாரையும் வந்துட்டு மட்டம் தட்டாதீங்க. உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். அவன் அடுத்தவன் இப்படி இருக்கான், அடுத்தவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துன்னு நல்லபடியாக போங்க. இது சொல்லாமான்னு தெரில, நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, அது சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னா எப்படி சொல்கிறது, வீடியோ மூலிமா வந்துட்டு ஒரு வீடியோ போகிறோன்னா அந்த வீடியோக்கு வந்துட்டு என்னடா நீ பண்ண போகிற அப்படின்னு தான் நிறைய பேர் வந்துட்டு பேசுகிறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, பட் பரவாயில்ல. ஆனால் மெசேஜ் வந்துட்டு கொடுத்துனே இருப்பேன், இதை நீங்கள் பார்த்துனே இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.